ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். ஜோதிட சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் ஒரு நெகட்டிவ் பிளானட்டை பார்த்ததுமே, ஒரு கிரகம் நீசமாயிருக்கு, அல்லது ஒரு கிரகம் வக்ரமாயிருக்கு, அல்லது 6, 8, 12 மறைஞ்சிருக்கு, 6, 8, 12ஆம் இடத்ததிபதியோட கூடியிருக்கு, அஸ்தங்கமாயிருக்குது, வேற என்ன சொல்றது, முடக்கு ராசியில் உட்காந்துருக்குது, திதி சூன்யத்தில் உட்காந்துருக்குது, இப்படி எங்கனையோ ஒரு பக்கம் உட்காந்துருக்காப்பா. சப்போஸ் கட்டத்தை விட்டு வெளியில் போய் கூட டென்ஷன் ஆகி உட்காந்துருச்சுன்னு வச்சுக்கிருவோம். சரியா? ஒரு ஈஸி சேரை போட்டு தனியாக உட்காந்துருச்சு ஒரு கிரகம் அப்படின்னு கூட வச்சுக்கிருவோம். இதை அப்படியே பார்த்த உடனே டமால்னு டென்ஷன் ஆகிடக்கூடாது. சரியா? இப்போ நம்ம ஒரு அசைவ ஹோட்டலுக்குள்ளே போகிறோம். நம்ம சைவந்தான் சாப்பிடுவோம் அப்படின்னு வச்சுக்கிறோங்க. அசைவ ஹோட்டலுக்குள்ளே போகிறோம். அந்த ஊரில் வேற ஹோட்டல் இல்லை, அங்கே தான் சாப்பிட்டாகணும். என்ன பண்ணுவோம்? ஐயா ஒரு தயிர் சாதம் குடியா அப்படின்னு சொல்லி அதை வாங்கி கூட நம்ம சாப்பிட்டு சரி பண்ணிக்கிட்டு வெளில வந்துடுவோம் இல்லையா? அப்போது அந்த ஹோட்டல் மதுரை முனியாண்டி விலாசா இருக்குது அப்படிங்கிறதுனால நமக்கு எதுவும் சாப்பிட கிடைக்காதுன்னு அர்த்தம் இல்லை. சைவத்தில் ஏதாவது சாப்பிட்றதுக்கு அவங்க வச்சுருப்பாங்க. அப்போ அது மாதிரி ஒரு ஜாதகத்தை பார்த்ததுமே பெரிய டஃபஸ்ட் பொசிஷனில் இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் கிடையாது. அது மிகப்பெரிய யோகத்தை செய்கிறதாகவும் இருக்கும். அப்போ இந்த யோகம் தோஷம் அப்படிங்கிறத எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா, அதுதான் அனுபவத்தில் வரணும். தக்கார் தகவலார் என்பது அவரை எச்சத்தார் காணப்படும்ன்றான். ஒருத்தர் அவருடைய கர்மாப்படி வாங்கிட்டு வர்றாங்க இல்லையா? அந்த வாங்கிட்டு வர்ற அந்த பிலிமை படிக்கிற வேலை இருக்கு இல்லையா? அது படிக்கிறதுங்கிறது சாமானியப்பட்ட வேலை இல்லை. நம்ம சும்மா சொல்லிடலாம், சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இருந்துச்சுனாக்கும் பொம்பளை பிள்ளை நிற்காது, அதாவது மனைவி நிற்க மாட்டாங்க, தாலி அறுத்தறிஞ்சிட்டு ஓடிடுவாங்கன்ற மாதிரி அப்படி சிம்பிளாக சொல்லிடலாம். அது தாரதோஷம் இருக்குது அப்படின்னு. ஆனால் சூரியன் செவ்வாய் இருக்கக்கூடிய எத்தனையோ குடும்பங்கள் ஜம்முன்னு பிழைக்கும், ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக இருப்பாங்க. அதுக்கு ஏகப்பட்ட விதிவிலக்குகள் இருக்குது. அப்போ நம்ம விதியை படித்ததுக்கு அப்புறம்தான் விதிவிலக்குக்குள்ளே வரணும். ஆனால் இங்கே என்ன சிக்கல் அப்படின்னா, நம்ம விதியை படித்த உடனே அதையே கட்டி பிடிச்சிட்டு உருள்றது கடமுடன்னு எப்படின்னாலும் அது அப்படித்தான். இப்போ தர்ம கர்மாதிபதி யோகம்னு ஒரு யோகம் இருக்குது சார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கேன். தர்மஸ்தானம்ங்கிறது 9ஆம் இடம், கர்மஸ்தானம்ங்கிறது 10ஆம் இடம். கர்மம்ங்கிறது காரியம் என்ற கர்மம் இல்லை, இது கர்மம்ங்கிறது தொழில்னு சான்ஸ்கிரிட்டில் வரும். ஒருத்தர் செய்யக்கூடிய தொழில், அதான் கர்மா அப்படின்னு. சரி, அந்த கர்மஸ்தானம்ங்கிறது 10ஆம் இடம், தர்மஸ்தானம்ங்கிறது 9ஆம் இடம். இந்த 9ஆம் இடத்ததிபதியும் 10ஆம் இடத்ததிபதியும் ஒன்று சேர்ந்திருந்தால் அவர்கள் பெரிய தொழிலதிபராக வருவார்கள், நிறைய பேர்த்துக்கு வேலை கொடுப்பார்கள், பெரிய கோடீஸ்வரனாக பிழைப்பார்கள் அப்படின்றது ஜோதிட விதி. சரியா? ஆனால் தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கிறவங்க எத்தனையோ பேர் வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க, மாச சம்பளம் வாங்கிட்டு இருப்பாங்க, தினக்கூலிகளாக போயிட்டு இருப்பாங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த சொத்துல செல்ஃப் சர்வீஸில் பாடுபட்டு இருப்பாங்க. ஒரு கார் வாங்கி அவரே ஓட்டுறது, கொஞ்சோண்டு விவசாய நிலம் வச்சுக்கிட்டு அவரே விவசாயம் பண்ணுறதுங்கிறது, அது மாதிரி ஒன் மேன் ஆர்மி மாதிரி ஒரு கடையை வச்சுக்கிட்டு அவரே முதலாளி அவரே ஸ்டாஃபாக இருக்கிறது, இப்படிலாம் இருப்பாங்க. அப்போ எங்கே போச்சு அந்த தர்ம கர்மாதிபதி யோகம்? அப்போ நம்ம சொல்லுவோம், இங்கே பாரு உனக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்குது, ஒன்றும் கவலைப்படாத, நீங்கள் ஓஹோன்னு வந்துடுவ, கவலைப்படாத அப்படின்னம்னா அவர் அப்படியே தான் இருக்கார். ஏன் அப்படி இருக்கார் அப்படின்னா, அந்த யோகம் வேலை செய்கிறதுக்குன்னு நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு தோஷம் இருக்குனாக்கா அந்த தோஷம் வேலை செய்யணும்னா அதுக்கேற்ற அந்த டைம் வரணும், காலம் வரணும் சார். காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர் இல்லையா? அப்போ அந்த காலத்தை அறிஞ்சுதான் அந்த எந்த காலத்தில் எது வேலை செய்யும். ஒரு ஜாதகத்தில் சார் ஏகப்பட்ட தோஷம் இருக்கும், ஆனால் அவர் ஜம்முன்னு பிழைப்பார். ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா எந்த தோஷமும் இருக்காது, ஏன்னா நிறைய யோகங்கள் இருக்கும், ஆனால் அவர் நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருப்பார். சில ஜாதகங்கள் ரொம்ப சாதாரணமான ஜாதகமாக இருக்கும், மிகப்பெரிய உச்சத்தை தொடுவாங்க. அப்போ இது மாதிரியான அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் இப்போ ஜென்ரலாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, 2ஆம் வாய்ப்பாடு சொல்லு அப்படின்னம்னா கடகடன்னு சொல்லிடுவோம். எங்கே 12ஆம் வாய்ப்பாடு சொல்லு அப்படின்னம்னா கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக தான் வரும் இல்லையா? அது மாதிரி இதெல்லாம் 12ஆம் வாய்ப்பாடு 140வது வாய்ப்பாடு மாதிரி போயிடும். இது இந்த காம்ப்ளிகேஷன்ஸை புரிஞ்சுக்கிறதுங்கிறது. இதை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த அடிப்படையை படித்த உடனே அதையே கெட்டியாக பிடிச்சிக்கிறது. இதில் இந்த ஜோதிட விதி என்ன சொல்லுது, அந்த விதிக்கு புறம்பா எப்படி நீ போகிற அப்படின்னாக்க, விதிக்கு புறம்பா யாருமே போக முடியாது. என்னதான் பிரபஞ்சம் ஒரு விதியை வகுத்து வச்சுருக்கோம், அந்த விதிக்கு உள்ளதான், அதை விதிக்கு உட்பட்டுத்தான் எல்லாமே சுற்றும், எல்லா வேலையும் அதுக்குள்ளதான் நடக்கும். ஆனால் நம்மளுடைய புரிதல் வர்றது கொஞ்சம் சிரமமாக இருக்கும், அவ்வளோதான். சரி, இப்போ ஒரு ஜாதி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா, அதாவது சனி தசை எப்படி இருக்கும், அதுலேயும் குறிப்பாக நீசம் பெற்ற சனி தசை எப்படி இருக்கும், எழில் அப்படின்னு ஒருத்தவங்க
15/12/1998 இருங்க ஜாதகத்தையே காமிச்சிருவோம். 15/12/1998 8 மணி AM ஒட்டஞ்சத்திரத்தில் பிறந்தது. திண்டுக்கல்னே போட்டிருக்கேன். ரெண்டுக்கு ஒரு பெரிய லேட்டிடியூட் வித்தியாசம் வராது. இதில் கொடுத்துருக்காங்க சனி திசை எப்படி இருக்கு, கெரியர், மேரேஜ், சில்ட்ரன்ஸ் எல்லாம் நல்லா இருக்குமா, புதன் பரிவர்த்தனை தசா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சனி தசை எப்படி இருக்கும்னு கேட்டதோட புதன் தசை பரிவர்த்தனை யோக தசை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ சார் இதுல ஒரு விஷயம் கவனிக்க வேண்டிய விஷயம், இப்போ கேட்டிருக்க சனி தசை இருக்கு இல்லையா, முதல்ல வர்றது சனி தசை தான் வருது உங்களுக்கு. இந்த சனி தசை வந்து எப்போ ஆரம்பிச்சு எப்போ முடியுதுங்கிறதுல ஒரு கிளாரிட்டி வரும் நமக்கு. இப்போ பாருங்க, சனி தசை எந்த வயசுல ஆரம்பிக்குது, 21 வயசுல ஆரம்பிக்குது, 40 வயசுல சனி தசை முடியுது. சரியா? இந்த 40 வயசுல சனி தசை முடிகிற பீரியட் இருக்கு பாருங்க, இந்த சனி தசை வந்து நீசம் பெற்றவனுடைய திசை. கரெக்டா சார்? கரெக்ட். இதுக்கு அடுத்து வர்ற தசை புதன் தசை எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. புதன் தசை எப்படி தசை, உச்சம் பெற்றவனுடைய திசை. சார் ஒரு வார்த்தை சொல்றேன், இந்த நீசம் பெற்ற திசையை விட அந்த உச்சம் பெற்ற திசை ஒன்றும் பிரமாதம் கிடையாது. சரி இப்படி சொல்லலாம், இந்த உச்சம் பெற்ற புதன் தசையை விட நீசம் பெற்ற சனி தசை யோக தசை. ஏன் இப்படி சொல்றோம்? அப்ப இந்த இடத்துல சார் இப்ப ஜோசியத்துல என்ன சொல்லுவோம், ஆட்சி பெற்ற கிரகங்கள் முழு பலன்களை செய்யும், உச்சம் பெற்ற கிரகங்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதலா செய்யும், நீசம் பெற்ற கிரகங்கள் காலை பிடிச்சு வாரி விட்டுரும், வக்கரம் பெற்ற கிரகங்கள் வகையா வச்சு செய்யும் அப்படிலாம் சொல்றோம் இல்லையா? அப்ப அந்த ரூல்ஸ் எல்லாம் எங்கேயா போச்சு அப்படின்னம்னாக்கா அந்த ரூல்ஸ் படியே தான் வர்றேன். இப்ப பாருங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், சரியா தப்பாங்கிறது அந்த ரூல்ஸுக்குள்ள வருதாங்கிறதையும் நீங்களே பாருங்க. முதல் பாயிண்ட், சனி தசைக்குள்ள போயிடுவோம். இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த ஜோசியம் படிக்கலாம்னு ஆரம்பிச்சாங்க பாருங்க, அங்கதான் பிரச்சனை, அங்கதான் சிக்கல். ஏன்னா நம்ம ஒன்றும் படிக்காம இருந்தோம்னு வைங்களேன், இந்த கேள்வி கேட்க மாட்டாங்க. சனி திசை எப்படி இருக்கும், அடிக்குவேட்டா வரக்கூடிய புதன் திசை எப்படி இருக்கும்னு கேட்க தெரியுதுன்னா she has no something about ஜோசியம் இல்லையா? அப்ப இந்த ஜோசியத்துல என்ன பஞ்சாயத்துனா, இதை படிக்க ஆரம்பிச்சுட்டா திருப்பி வெளியே போக முடியாது. இந்த எலி கூண்டு வச்சிருப்பாங்க, அது எலி வந்து உள்ளதே போக முடியும், வெளியில எல்லாம் வர முடியாது. அது மாதிரி போய் சிக்கிக்கிடுவாங்க. இப்ப இந்த ஜோசியத்தின் மேல ஏற்பட்ட ஆர்வத்தின் காரணமாக பார்க்க ஆரம்பிச்சது இப்ப அந்த சனி தசை எப்படி இருக்குன்னு கேட்க வச்சிருக்கு. டு பி ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங், சனி வந்து 2 லார்ட் ஆஃப் செகண்ட் அண்ட் தேர்ட் ஹவுஸ் டெபிலிட்டேட்டட் இந்த 5th ஹவுஸ்ங்கிறது நெகட்டிவ். 5ஆம் இடம்ங்கிறது புத்திரஸ்தானம், 2ஆம் இடம்ங்கிறது குடும்பஸ்தானம், 3ஆம் இடம்ங்கிறது தைரியம், வீரியம், பராக்கிரமம், கௌரவம், உண்கலம்னு சொல்லக்கூடிய உண்கலஸ்தானம் அத்தனையும் புடுங்கிட்டு போயிடும் இல்லையா? அதான உண்மை. நெகட்டிவ் ஆயிடுச்சுன்னா ஆனா அதெல்லாம் நடக்காது. எப்படி, என்ன காரணம் அப்படின்னு பார்ப்போம். இங்க பாருங்க, சனி பகவான் வந்து 5ஆம் பாவத்துல போய் நீசமாகிறாரு. நீசமான சனி வக்ரமாய் நிற்கிறார் சார். அதான் சார் இங்க பெரிய பிளஸ் பாயிண்ட். இங்க பாருங்க, எங்கப்பா சனி வந்து வக்ரமாயிட்டாரா? யாரு காலில் வக்ரமாகிறாருங்கிறதுல ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் இருக்கு. அதாவது அஸ்வினி காலில் வக்ரமாகிறார். அஸ்வினி யாரு? கேதுல. அவர் ஆல்ரெடி வக்ரமான கிரகம் இல்லையா? அப்போ retrograde planet connected with either ராகு ஆர் கேது, that will be a யோகம், not தோஷம். அப்போ இங்க சனிக்கு பிரமாதமான ஸ்தான பலம் வந்துருச்சு, சாரி சார பலம், நட்சத்திர பலம் வந்துருச்சு. சரி, ஸ்தான பலத்துல இருக்கா சனி அப்படின்னாக்க இருக்கு. செவ்வாய் வந்து 6ல மறைஞ்சு போனாரு. சனி இருக்கிற இடத்துல இருந்து 6ல சொல்றேன் நான், லக்னத்துக்கு 10ஆம் இடம்ங்கிறது விடுங்க. சனி இருக்கிறதுல இருந்து 6ஆம் இடத்துல மறைஞ்சு போனாரு. ஆனா அவர் 8ஆம் பார்வையால் மேஷத்தை பார்த்துறாரு. அப்போ சாரம் கொடுத்தவனும் வீடு கொடுத்தவனும் பலமாயிடுறாங்க. யாரு? இந்த சனிக்கு. அதை விட இன்னொன்னு, சனி வக்கரமாயிருக்கார். இப்ப பாருங்க, இந்த சனி ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கார். அப்ப சனி வலுவா நிக்கிறதுங்கிறதுனால இந்த ஜாதகைக்கு திருமணம், குழந்தை ஊட்டி, போக்குவரத்து அத்தனையும் செட் ஆயிரும். சனி வந்து கெரியரை குறிக்கக்கூடிய கிரகம் இல்லையா? she is asking about her career. அப்ப கெரியர் எப்படி இருக்குன்னு கேட்டா அதுக்கு பதில் என்ன சொல்லணும்? நல்லா இருக்கும் கெரியர். காரணம், இங்க சனி வந்து பவர்ஃபுல்லா இருக்கார். ஆனா ரெட்ராகேட் பவர்ஃபுல், அதனால இவங்க வேலையில தான் இருப்பாங்க. அதுவும் நல்ல வேலை, நல்ல சம்பளம், நல்ல பொருளாதாரம், ஈவன் ஆஃப்டர் மேரேஜ் டூ. அப்போ இந்த சனி தசையில கெரியர் வில் பி ஆல் ரைட். சரி, இப்ப ஃபேமிலி அடி வாங்குமா? எப்படி வாங்கும்? அதெல்லாம் வாங்காதுல்ல. என்ன காரணம்? சுக்கிரன் வந்து லக்னத்திலேயே இருக்கார். அப்கோர்ஸ் பொண்களுக்கு வந்து கணவனை குறிக்கக்கூடிய செவ்வாய் 10ஆம் பாவத்துல கேந்திரத்துல தான் நிக்கிறாரு. அதுலயும் பஞ்சாயத்து இல்லை, இதுலயும் பஞ்சாயத்து இல்லை. சரி, அப்போ இந்த குடும்ப வாழ்க்கையில பாதிப்பு வர்றதுக்கான அமைப்பு இருக்கா? கிடையாது. சரி, 5ஆம் இடம்ங்கிறது வந்து புத்திரஸ்தானம். ஆல்ரெடி குரு கனெக்டட் வித் கேது இந்த 3rd ஹவுஸ்ங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் வந்துருச்சு. அப்ப குரு கேதுவோட சேர்ந்து பாதிக்கப்பட்டிருக்காரு.
5ஆம் இடத்துல சனி உட்காந்துருக்காரு. 5ஆம் இடத்ததிபதி கர்மஸ்தானத்துக்கு போறார். அப்படிங்கிற குழந்தை பாக்கியம் இருக்குமா அப்படின்னா 5ஆம் இடத்ததிபதி 8ஆம் பார்வையை பார்க்கறதுனால எடுத்ததும் ஆம்பளை பிள்ளை இருக்கும் ராசா, அடுத்து ஒரு பொம்பளை பிள்ளை, அடுத்து ஒரு கர்ப்பசேதம், அதோட சொல்லி முடிஞ்சு 3 வாட்டி கன்சீவ் ஆனா. இதே அந்த ஜாதகத்துக்கான புத்திர பாக்கியம். சரி, அப்போ இந்த புத்திர வாக்கியங்கிறது ஒரு பக்கம். அப்ப இந்த குரு பாய்ச்சது வலுவா எதனா பாதிக்காதா அப்படின்னாக்கும் பாதிக்காது. குரு நிச்சயமா இந்த ஜாதகியை பாதிக்கிறதுக்கான அமைப்பு கிடையாது. ஏன்னா குருவோட சேர்ந்தா கோடி குற்றம் நீங்குங்கிறாங்க. கேது கூட உட்காந்துருக்கிறதுனால பஞ்சாயத்து இல்லை. அவருக்கு வீடு கொடுத்தேன் நீசமாகி வக்கரமாகி சனி பலமானதுனால தப்பிச்சிச்சு. சனி மட்டும் பலமாகாம இருந்துச்சுன்னா இங்க குருவும் சேர்ந்து காலி. சரியா? அப்போ எடுத்ததுங்கிறத விட 2 குழந்தைகளுக்கான அமைப்பு இந்த ஜாதகத்துக்கு வலுவா கொடுத்து வச்சிருக்கு. அப்ப இவங்க கேட்ட அந்த சனி தசையில புத்திர வாக்கியம், குடும்பம், இது கேரியரு, இது எல்லாமே நல்லதான் இருக்கு. ஆனா 5ஆம் இடத்துல சனி வக்ரமாகறாரு. அப்ப பூர்வீகத்தை விட்டு தூரத்துக்கு போயிடுவாங்க. தொலை தூரத்துக்கு போக வேண்டிய சூழல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் அந்த மாதிரி போறதுக்கான அமைப்பு இருக்கு அப்படின்னு காமிக்குது. சரி, இப்ப இதெல்லாம் நல்லா இருக்குமா அப்படின்னா நல்லா தானே இருக்கும், கரெக்டா தானே இருக்கு. ஆனா ஜெனரலா அந்த ஜாதகத்தை பார்த்தா என்ன சொல்லுவாங்க, இங்கே நீ சாமியாரா போயிரு, அதான் சேஃபா இருக்கும். ஏன்னா 2க்கு அதிபதி கெட்டு போய் அதை செவ்வாய் வேற 8ஆம் பார்வையா பார்க்கிறார். முடிஞ்சு வச்சு. சேயவன் ஜனியும் கூட செல்வனாய் உதித்தான், மிக்க தீயவன் தூக்கமுள்ளான், செப்புவான் வஞ்சகங்கள் நேயரும் உலகோரும் தான் நிந்திக்கும் கலகக்காரன், தூயனர் குணம் இல்லாதான் சுதனும் தந்திரவானுமாமேங்கிறான். அதனால சனி செவ்வாய் சேர்க்கை உனக்கு அவ்வளோ பாசிட்டிவ் கிடையாது. ஸோ நீ சாமியாரா போகிறதுக்கு தான் சரியான அமைப்புன்னு சொல்லிடுவான். ஆனால் அப்படி கிடையாது. தேசரும் 10ஆம் மாதி 4 இடத்துல இருக்க, செப்பிய 4ஆம் மாதி திரிகோணம் மீது பூசலரும் பாம்பல்லாது ஒரு 4 கிரகம் பொருந்தி 10னர் இருக்கும்போது சன்னியாசி ஆம்னா அப்படி இருந்தால் சன்னியாசி. இதுல சன்னியாசி யோகம் இல்லை. அது மட்டும் இல்லாம 7 ராசியில கிரகம் இருக்கு பாருங்க. எது 9வது மனையிலிருந்து லக்னம் வரைக்கும் கிரகம் இருக்குது. அது இல்லாம 3ஆம் இடத்துலயும் 5ஆம் இடத்துலயும் கிரகம் இருக்குது. இது இன்னும் கண்டினியூஸா 7 ராசியிலையும் இருந்தா இன்னும் சிறப்பு. இருந்தாலும் இது கிரகமாளிகா யோகத்துக்குள்ள வந்துடும். ஒரே சரி கிரகமெல்லாம் 7 ராசியாக வரையதில் நிற்க நல்ல வல்லகி யோகம் என்பார். பெருமை சேர் பூமி ஒண்ணும் பிடிரதம் அசுவ கூட்டம் தரணியில் சேனையுள்ள தார்மன்னன் ஆகுவானே அப்படின்றான். அப்படி மன்னனா பிழைப்பான்னு சொல்லுன்னு சொல்லி அவ்வளவு யோகம் இருக்கு சார். அப்போ ஆனா நமக்கு சனி தசை, இவங்க சனி தசை என்ன கேட்டாங்க, இஸ் இட் சனி தசை பாசிட்டிவ் ஃபார் மீ அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன காரணம், இங்க சனி தசை பார்த்தா நீசமாயிடுச்சு, மொத்தமும் புடிங்கிருமுடான்ற மாதிரியான பயமாயி போச்சு. சரியா? இப்ப நான் சொன்ன அடுத்த பாயிண்ட்டுக்கு வாங்க. சனி தசை பிரச்சனை இல்லை. அடுத்து வர்ற புதன் தசை கண்டிப்பா பிரச்சனையை கொடுக்கிற தசை. ஏன்? பாதகாதிபதி புதன் 10ஆம் பாவத்துல ஆட்சி உச்சம் பெற்று நிற்கிறார் சார். அந்த டைம்ல கண்டிப்பா குடும்பத்தை பிரிக்கும். ஆனா ஒரே ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னன்னா 40 வயசு வந்துருது ஜாதகத்துக்கு. 40 வயசுல சண்டை ஓட்டுக்கிட்டு பிரியறதுங்கிறது ரொம்ப ரேர். அதுக்குள்ள குழந்தை குட்டிகள்லாம் வந்துடும். அப்புறம் அது ஒரு மாதிரி வேற மாதிரி செட்டில் ஆகிக்கும். ஆனாலும் இவங்களுக்கு இடையில பிரிவினை வரும். எப்படி வரும்? அந்த கணவர் ஃபேமிலியை விட்டுட்டு தனியா போய் சம்பாதிச்சுட்டு வர மாதிரியான ஒரு சூழலுக்கு சேர்ந்துருவார். அப்ப இந்த இடத்துல பிரிவினை வரும். சரியா? இப்ப பாருங்க, இந்த பிரிவினையை நோக்கி போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது அந்த புதன்ல காமிக்குது, புதன் தசையில காமிக்குது. ஆனா சனி தசை நல்லா இருக்கு. ஆனா புதன் உச்சம் பெற்றவன். இதே புதன் தசை கல்யாணம் ஆன உடனே வந்துருச்சுன்னா டைவர்ஸ். 40 வயசுல வர்றதுங்கிறதுனால விவாகரத்து வரைக்கும் எல்லாம் போகாது. நல்ல காரியங்களுக்காக பிரியறதுக்கான வாய்ப்பு தான் வலுவா உண்டு. அப்போ ஒரு ஜாதகத்துல நெகட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு அப்படின்னாக்க நம்ம அதை பார்க்குற பார்வைன்னு ஒன்று இருக்கு, 2வது பலன்னு ஒன்று இருக்கு. சார் எனக்கு தெரிஞ்சு 100% கெட்ட ஜாதகம் அப்படின்னு எதுவும் கிடையாது. அதே மாதிரி 100% நல்ல ஜாதகம் அப்படின்னு எதுவும் கிடையாது. எல்லா நல்லதுக்குள்ளும் ஒரு கெட்டது இருக்கும், எல்லா கெட்டதுக்குள்ளும் ஒரு நல்லது இருக்கும். இல்லையா? எல்லாத்துக்கும் அறிஞ்ச உண்மைதான், ஆத்தையும் சொல்லிக்கிறீங்க. அப்போ ஒரு ஜாதகத்துல இந்த மாதிரியான நெகட்டிவ் பிளானட்ஸ், நெகட்டிவ் பிளானட்டரி பொசிஷன் இதெல்லாம் பார்த்துட்டு உடனே கன்ஃபியூஸ் ஆகிட வேண்டியதில்லை. அவங்க கெட்டு போயிடுவாங்கன்னோ அல்லது வாழ்க்கை ரொம்ப கடினமாயிரும் அப்படிலாம் யோசிக்க வேண்டியதில்லை. நிச்சயமா ஆண்டவன் அதுக்கேற்ற ஏதாவது ஒரு லூப் லைன் நமக்கு கொடுத்து வச்சிருப்பார். சரியா? ஒரு கார்ல போறோம், பிரேக் திடீர்னு நின்று வச்சு பிரேக் வேலை செய்யலை அப்படின்னாக்கா அதுக்கு தான் ஹேண்டு பிரேக்கு கொடுத்துருக்கான். சரியா? அதை போய் பார்த்து கொஞ்சம் சூதானமா அடிக்கணும், இருந்தாலும் அடிச்சுக்கலாம். அப்புறம் கியர்ல ஒரு பிரேக் இருக்குல்ல, கியரை டவுன் பண்ணாலே அது வாட்டுக்கு நின்றுக்கிறோம்ல. அப்ப இது மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆனா எந்த இடத்துல மல்டிபிள் ஆப்ஷனை நோக்கி போகணும், எந்த இடத்துல இயல்பாவே அது நல்லா வேலை செய்யும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்றதுக்கு அனுபவமும் வேணும், படிப்பும் வேணும். அப்ப என்னை பொறுத்த வரைக்கும் ஜோசியத்துல நிறைய நல்ல எமினெண்டா வரணும், பலன் எடுக்கிற திறனா வரணுமா, நிறைய படிங்க. படிக்க 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 ஷைன் ஆகிட்டே இருக்கும். பட்டை தீட்ட தீட்ட வைரம் மின்னும் இல்லையா? அது மாதிரி தீட்டினோம்னா மின்னிரும்.
இப்போ இந்த ஜாதகத்தை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஆச்சு ஜோசியத்தை பற்றி. அதே சமயத்தில் அவங்களுக்கும் பதில் சொன்ன மாதிரி ஆச்சு. இந்த ஜாதகத்தை கொடுத்த எழிலுக்கு நன்றி. மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நமது நண்பர்கள் ஆள் போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகிழைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.